இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த 3 டூலோட லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட்டில் என்றைக்கும் இந்த வீடியோ அப்லோட் பண்ண அன்றைக்கி நான் அடுத்த நாள் போட்டுருவேன். 3மே வந்து லைஃப் டைமாக நீங்கள் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வீடியோ வரும். என்ஜாய். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபிக்ஸ் வித் டிவி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போர்ட் ஷேரிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன டூல் வந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பேசிக்காக வந்து போர்ட் ஷேரிங்கில் யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க்கு, யூஎஸ்பி ஓவர் இத்தர்நெட்டு, யூஎஸ்பி ரீடைரக்ஷன் டெக்னிக்ஸ் எடிஷன் இதுதான் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி நிறையா டூல் இருக்குது. இந்த எல்லா டூலுமே ஒரே வேலையை தான் பார்க்க போகுது, ஓகேங்களா? அப்போ நம்மகிட்ட இருக்க போர்ட்டை இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஷேர் பண்ண போகுது, ஓகேங்களா? அதை தான் இந்த 3 டூலும் பார்க்குது. இப்போ ஃபேமஸாக இருக்க இந்த 3 டூலை தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம், எப்படி போர்ட் ஷேரிங் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இதை தாண்டி மெயினாக ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேட்மி VPN. இவர் இல்லாமல் அந்த போர்ட் ஷேரிங் வந்து நடக்கவே நடக்காது ஃப்ரீயாக. இது எல்லாமே நிறைய டூல் இருக்குது. ரேட்மி VPN தாண்டி நிறைய இது இருக்குது. ஃபேமஸாக மார்க்கெட்டில் இப்போ இதான் இருக்கனால இதை வச்சு சொல்லிடுறேன். கண்டிப்பாக இந்த ரேட்மி VPN வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் இருக்கணும், உங்கள் கிளைண்ட் கம்ப்யூட்டர் இல்லை கஸ்டமர் கம்ப்யூட்டர்லையும் கண்டிப்பாக இது இருக்கணும், ஓகேங்களா? இது ஃப்ரீ தான். இதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அந்த போர்ட் ஷேரிங் கிளாஸுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, போர்ட் ஷேரிங்கில் இந்த ஏடிபி, குவால்காமு, ஃபாஸ்ட் பூட்டு, எம்ஐ அசிஸ்டன்ட் மோடு இந்த மாதிரி போர்ட் எது பிடிச்சி நிற்கிதோ அதை மட்டும்தான் ஷேர் ஆகும். மீடியா டெக்கு, ஸ்பெக்ட்ரமு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் வந்து கனெக்ட் ஆன உடனே கட் ஆயிரும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து போர்ட் ஷேரிங் ஆகாது, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஏடிபி, குவால்காம், ஃபாஸ்ட் பூட், எம்ஐ அசிஸ்டன்ட் மோடு இந்த மாதிரி போர்ட்டு எது பிடிச்சி நிற்கிதோ அந்த மோடில் மட்டும்தான் நீங்கள் FRP அன்லாக் பண்ணுறது, வேறு எந்த ஒர்க்கு போர்ட் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் அந்த மோடில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? போர்ட்டு வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க. போர்ட் வந்து பிடிச்சி நிற்கணும். பிடிச்சி நிற்கிறதெல்லாம் போர்ட் ஷேர் ஆகும், பிடிச்சி நிற்காதெல்லாம் போர்ட் ஷேர் ஆகாது. மெயினாக வந்து மீடியா டெக் SPD, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி மெயினாக என்னென்னா, இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ளாஷ்லாம் பண்ண முடியாது. போர்ட் ஷேரிங்கில் ஃப்ளாஷுக்கு வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா? ஜஸ்ட்டு அன்லாக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன பூட் லோடர் அன்லாக் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்னது மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் மெயினாக வந்து ஃப்ளாஷ்லாம் பண்ணலாமா போர்ட் ஷேரிங் பண்ணி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா? அதுக்கெலாம் உங்களுக்கு உங்கள் சைடும் சரி கஸ்டமர் சைடும் சரி ஒரு 1 Gbps ஸ்பீட் இன்டர்நெட் இருந்துச்சுன்னா பாசிபிளே தவிர நார்மல் நம்ம வச்சுருக்க நெட்டுக்கெலாம் பாசிபிள் கிடையாது. அதுவுமே நீங்கள் 1 Gbps நெட்டு வச்சுருந்தாலுமே போர்ட் ஷேரிங்கில் ஃப்ளாஷிங்க்கு வாய்ப்பு மிக மிக குறைவு தான், ஓகேவா? இன்னும் அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வரல. அதனால் ஜஸ்ட்டு வந்து ஃப்ளாஷ்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க போர்ட் ஷேரிங்கில். நம்ம கிளாஸ்க்குள்ளே நீங்கள் போயிடலாம். ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெயினாக வந்து போர்ட் ஷேரிங்கில் நமக்கு மெயினாக தேவைப்படுறது யார் பார்த்தீங்கன்னா, இந்த ரேட்மி VPN. இது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் போர்ட் ஷேரிங் கிளாஸில் சொல்லி தான் ஆகணும். இது இல்லாமல் நீங்கள் எந்த டூலுமே உங்களுக்கு மெயினாக வந்து யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க்கு, இந்த யூஎஸ்பி ஓவர் இத்தர்நெட்டு, யூஎஸ்பி ரீடைரக்ஷன் எதுவுமே ஒர்க் ஆகாது. இது இந்த ரேட்மி VPN இல்லாமல் ஒரு சில டூல்லாம் இருக்குது. ஆனால் இதுதான் வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் இந்த ரேட்மி VPN இன்ஸ்டால் பண்ணிடுங்க. கஸ்டமர் சைட்லேயும் இந்த ரேட்மி VPN இன்ஸ்டால் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ரெண்டு தடவை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு IP வரும். இந்த IP தான் வந்து உங்களோட கம்ப்யூட்டரோட IP, ஓகேவா? அந்த நெட்வொர்க்கோட IPன்னு சொல்லுவாங்க. நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து இந்த கிரியேட் நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து கிரியேட் நெட்வொர்க் கொடுக்கணும். இந்த கிரியேட் நெட்வொர்க்கில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நெட்வொர்க் ஒரு நேம் கொடுக்கணும், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடதுக்கு வந்து ஃபிக்ஸ் டிவி டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து சேம் அதே கொடுத்துட்டு கிரியேட் நெட்வொர்க் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும். மெயினாக 2 கம்ப்யூட்டரும் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னா கிரியேட் நெட்வொர்க். இந்த கிரியேட் நெட்வொர்க் நீங்கள் கொடுத்தா தான் அந்த 2 கம்ப்யூட்டரும் கனெக்ட் ஆகும், ஓகேவா? போர்ட் ஷேரிங்கில் இதுதான் மெயின். இந்த நெட்வொர்க் எதுக்காக க்ரியேட் பண்ணுறோன்னா, உங்களோட கம்ப்யூட்டரையும் உங்கள் கஸ்டமர் கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரேட்மி VPN யூஸ் பண்ணுறோம். இந்த நெட்வொர்க்கும் க்ரியேட் பண்ணுறோம், இந்த குரூப், ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ என்னோட நெட்வொர்க் க்ரியேட் பண்ணிட்டேன்னா, இப்போ வந்து இதான் என்னோடய கஸ்டமர் PC, ஓகேங்களா? இப்போ கஸ்டமர் PC இதில் போய்ட்டு ஜாயின் நெட்வொர்க் கொடுக்குறேன். ஜாயின் நெட்வொர்க்கில் இங்கே என்ன நான் யூசர் நேம் நெட்வொர்க் நேம் கொடுத்தனோ அதே போட்டேன். பாஸ்வேர்டு நீங்கள் என்ன போட்டிங்களோ அதுவே கொடுத்துடலாம், ஓகேவா? நான் போட்டுட்டு ஜாயின் நெட்வொர்க் கொடுத்துட்டேன். இப்போ ஜாயின் நெட்வொர்க் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் ஆயிரும். இது மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து இதே நெட்வொர்க் வந்து எத்தனை பேருக்கு வேணாலும் ஷேர் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு டயத்தில். மேக்ஸிமம் உங்கள் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் கஸ்டமர் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ரிமூவ் கொடுத்துருங்க. மோஸ்ட்லி ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் கொடுத்தா ரிமூவ் ஆயிரும். பேன் பண்ணுறதுனால பேன் பண்ணிக்கலாம். நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அட்மின் ரைஸ் கூட கொடுக்கலாம். அதனால் நமக்கு தேவையில்லை. நமக்கு போர்ட் ஷேரிங்லாம் எதுக்காக இது யூஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக ரேட்மி VPN வேணும். ரைட் கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து கிரியேட் நெட்வொர்க் கொடுக்கணும். உங்கள் கம்ப்யூட்டரில் இந்த கிரியேட் பண்ணாலும் சரி, கஸ்டமர் கம்ப்யூட்டரில் நீங்கள் கிரியேட் நெட்வொர்க் கொடுத்தாலும் சரி, 2 பேரும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் வேணும். சிம்பிளாக சொல்லலாம், ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி அதெல்லாம் ஜாயின் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஒரு குரூப் கிரியேட் பண்ணி 2 கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இதுதான் அந்த வேலையை பார்க்குது, ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த டூல்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க் சர்வர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து
இப்போது கஸ்டமர்ட்டருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா, கஸ்டமர் சைடு சரி யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க் சர்வர் ஏற்றிக்கணும். அதாவது இப்போ யார் சைடு ஃபோன் இருக்கோ, யார் போர்ட் ஷேர் பண்ண போகிறாங்களோ அவங்க சைடு சர்வர் வேணும். ஆப்போசிட்டில் வச்சுருக்கவங்களுக்கு கிளைண்ட் இருந்தால் போதும். ஓகேவா? இப்போ இப்போ என் சைடு இப்போ இந்த கம்ப்யூட்டர்லேருந்து தான் இந்த கம்ப்யூட்டருக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இது என்னோடய போர்ட்டை வந்து ஒரு கீபோர்ட் போர்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் ஃபாஸ்ட் பூட் நான் ஷேர் பண்ணுறாலும் சரி, குவால்காம், ஃபாஸ்ட் பூட், எம்எஸ் எது ஷேர் பண்ணாலும் இதே ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டுமே ரேட்மி விபிஎன்ல கனெக்ட் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். 2 பேருமே கனெக்ட் ஆகிருக்கும். இதுவும் இந்த பிசி கனெக்டில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் போயிட்டு இந்த கீழே வந்து இருக்குது பார்த்தீங்களா ஐபி, அந்த ஐபியை காப்பி பண்ணுறேன். அந்த ஐபி எதோட ஐபி அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டரோட ஐபி. இங்கே பாருங்கள் 26154 லாஸ்ட்டில் 159 முடியுதா? இங்கே பாருங்கள் அதே தான் இங்கே இருக்கும். ஒன்று நீங்கள் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம் டேரெக்டாக, அப்படி இல்லைனா இதை கீழே ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஐபி அட்ரஸை கொடுத்துட்டு இங்கே ஆட் சர்வர் கொடுத்து இதில் பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா 2 கம்ப்யூட்டரும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கனெக்டிங் பார்த்தீங்களா, 2 கம்ப்யூட்டரும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஐபி போட்டு காட்டுது பார்த்தீங்களா? இப்போது உங்கள் கஸ்டமர் என்ன பண்ணணும், போர்ட்டை ஷேர் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஷேர் டிவைஸ் கொடுக்கணும். இந்த டூல் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஷேர் டிவைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் கீபோர்டை ஷேர் பண்ணியிருக்கேன். இதேமாதிரி நீங்கள் எதை வேணாலும் ஷேர் பண்ணலாம். அதாவது எம்ஏஎஸ் 10 மோடு, குவால்காம், ஃபாஸ்ட் பூட், ஏடிபி எதை வேணால் ஷேர் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்கள் சைடுக்கு கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் ஆகிடும். இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு குவால்காம் போர்ட்டையோ, குவால்காம் போர்ட்டு, ஃபாஸ்ட் பூட்டோ, ஏடிபியோ இப்படி தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். போர்ட்டை ஷேர் பண்ணுறதும் இப்படி தான். சிக்மா ப்ளஸை ஷேர் பண்ணுறது இப்படி தான். சிக்மா ப்ளஸ் டேங்கிள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டேங்கிளும் உங்கள்கிட்ட இருக்க டேங்கிள் பாக்ஸை ஷேர் பண்ணுறதும் நீங்கள் இப்படி தான் வந்து யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க்கில் நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்கள் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் சைடு. ஓகேவா? அதேமாதிரி கஸ்டமர் சைடும் ஸ்டாப் ஷேரிங் கொடுத்தா நின்றும். இப்படி தான் வந்து யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க்கில் போர்ட்டை ஷேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 2 பேரும் வந்து ஒரே ரேட்மி விபிஎன் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். அது எப்படின்னு தெரியும். ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் நெட்வொர்க் பண்ண தெரியும். ஆல்ரெடி சொல்லியிருக்கு தான். ஓகேங்களா? ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், யார் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களோட ஐபி காப்பி பண்ணிவிட்டு அந்த ஐபி போய் ஆட் சர்வரில் கொடுத்துட்டு போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா சர்வர் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெண்டும் இந்த மாதிரி சர்வர் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஷேர் டிவைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கிட்ட வந்து போர்ட்டும் வந்து ஷேர் ஆயிரும். நீங்கள் கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எஃப்ஆர்பி எடுக்கிறது, அன்லாக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி தான் வந்து யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க்கு நெட்வொர்க் ஒர்க் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. யார் சைடில் வந்து ஃபோன் இருக்கோ, போர்ட் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சைடு வந்து சர்வர் வேணும். ஆப்போசிட் சைடில் வந்து கிளைண்ட் வேணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டூல் யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க்கு. நெக்ஸ்ட் டூல் பார்க்கலாம். இப்போ அடுத்த டூல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஎஸ்பி ஓவர் ஈத்தர்நெட்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா கர்னல் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுவும் சேம் கான்செப்ட் தான். யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க் எப்படி ஒர்க் பண்ணுதோ அதே கான்செப்ட் தான். யார் சைட்லேருந்து இப்போ யார் வந்து போர்ட் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சைடில் வந்து சர்வர் இருக்கணும். ஆப்போசிட் சைடு வந்து கிளைண்ட் இருக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட் தான். அது எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆக போகுது. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 பேரும் வந்து ரேட்மி விபிஎன் கனெக்டில் இருக்கான்னு பார்க்குறோம். கனெக்டில் இருக்கோம். இப்போ கஸ்டமரோட ஐபி காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ கஸ்டமர் சைட்லேருந்து, அதாவது யார் போர்ட் ஷேர் பண்ணுறாங்களோ அவங்க சைடு வந்து சர்வர் வேணும், உங்கள் சைடு வந்து கிளைண்ட் வேணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த ஐபியை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். அதாவது கஸ்டமரோட ஐபியோ யார் நமக்கு ஷேர் பண்ணுறாங்களோ அவங்க ஐபியை காப்பி பண்ணிவிட்டு இதில் கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிரும். இப்போ என்ன பண்ணுறோம், கஸ்டமர் சைடில் போயிட்டு எக்ஸாம்பிள் வந்து சேம் கீபோர்டு தான் ஷேர் பண்ணுறோம். ஏன் நான் கீபோர்டு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் மொபைல் போர்ட் நான் எதுவும் கனெக்ட் பண்ணலை. சேம் இதே கான்செப்ட் தான். நீங்கள் ஃபாஸ்ட் பூட்டோ, குவால்காமோ, ஏடிபியோ எது ஷேர் பண்ணாலும் அதே அந்த போர்ட்டை ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு வந்துடும். ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட். அது யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க் என்ன வேலையை பண்ணுதோ அதே வேலையை தான் இது கர்னல் ப்ரோவும் பண்ணும். ஓகேவா? இந்த 2 டூலுமே எப்படி ஒர்க் ஆகும்னா, யார் சைடு வந்து யார் வந்து போர்ட் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சைடு சர்வர் வேணும், உங்கள் சைடு வந்து கிளைண்ட் வேணும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிங்க, எப்பயுமே ரேட்மி விபிஎன் வந்து உங்கள் சைடு வேணும், கஸ்டமர் சைடு வேணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமரோட ஐபி காப்பி பண்ணி ஏர் நெட்வொர்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஏர் நெட்வொர்க் கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். அவ்வளோதான். சேம் யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் கர்னல் ப்ரோவுக்கும் யூஸ் பண்ணுறீங்க. கர்னல் ப்ரோன்னு சொல்லுவாங்க, யூஎஸ்பி ஓவர் ஈத்தர்நெட்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் சைடில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணதுக்கப்புறம் எந்த டூல் யூஸ் பண்ணி எஃப்ஆர்பி எடுக்கிறீங்களோ, அன்லாக் பண்ணுறீங்களோ அது பண்ணிக்கலாம். யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க் டூல் 2 முடிஞ்சு அடுத்த டூல் பார்க்கலாம்.
இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ரீடைரக்ஷன் டெக்னீஷியன் எடிஷன். இந்த டூலுக்கும் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இந்த 2 டூலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க்கும் சரி, யூஎஸ்பி ஈத்தர்நெட்டும் சரி, ரெண்டுமே வந்து இதுக்கு முன்னாடி போர்ட்டு வந்து யார் ஷேர் பண்ணணுமோ அவங்க வந்து சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதாவது யூஎஸ்பி ஓவர் இன்டர்நெட்டுக்கும் சரி, யூஎஸ்பி ஓவர் இத்தர்நெட்டும் சரி, இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டு ஷேர் பண்ணுறவங்க வந்து சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஆனால் இதில் எப்படின்னா அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டு. இதில் யூஎஸ்பி ரீடைரக்ஷன் டெக்னீஷியன் எடிஷன்லனா இப்போ நான் வந்து இந்த கம்ப்யூட்டரில் இருந்து இந்த கம்ப்யூட்டருக்கு ஷேர் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து கிளைண்ட் வச்சுருக்கணும், அதாவது கஸ்டமர் மாடியூல் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், ஆப்போசிட்டில் அக்செப்ட் பண்ணுறவங்க வந்து சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இப்போ இன்னொரு கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டரில் நான் அக்செப்ட் பண்ண போகிறேன், இதில் வந்து நான் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து என்னோடய மொபைல் போர்ட்டை இங்கே ஷேர் பண்ண போகிறேன், இந்த கம்ப்யூட்டர்லேருந்து இந்த கம்ப்யூட்டருக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கஸ்டமர் மாடியூலை ஏற்றிட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரேட்மி விபிஎனில் வந்து ரெண்டுமே வந்து ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும். ஆல்ரெடி எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கம்ப்யூட்டரோட ஐபி பாருங்கள் 187. ஓகேவா? இங்கே காட்டுதா மேலே? ஆனால் இங்கே வந்து நமக்கு இங்கே கீழே காட்டும். அந்த ஐபி வந்து ரைட் கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் காப்பி ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு இந்த ஐபி போட்டு 187 ஐபி காப்பி பண்ணிவிட்டு, ஏதாவது இந்த கம்ப்யூட்டரோட ஐபி இப்போ காப்பி பண்ணி நம்ம கனெக்ட் கொடுக்குறோம். கனெக்ட் கொடுத்தோடனே இங்கே பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அந்த கம்ப்யூட்டருக்கு. இப்போ ஸ்டேஜ் 1ல் இருக்கும். இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபாஸ்ட் பூட் மோடில் ப்ளக் பண்ணுறதாலும் சரி, எம்ஐ அசிஸ்டன்ட் மோடில் ப்ளக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் குவால்காம் எது ஷேர் பண்ணாலுமே இந்த ஐபி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ளக் பண்ணணும். இப்போ ஜஸ்ட் வந்து என் ஃபோன் நான் ப்ளக் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்காக. இப்போ ப்ளக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய போர்ட்டு இங்கே காட்டுதா, என்னோடய ஃபோனோட போர்ட்டு இங்கே காட்டுது. இங்கே குவால்காமோ மீடியாடெக்கோ எம்ஐ அசிஸ்டன்ட் மோடோ ஃபாஸ்ட் பூட் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே மேலே இது கிளிக் பண்ணி மேலே ஒரு டிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த இந்த கம்ப்யூட்டரோட போர்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே போயிடுச்சு, இந்த கம்ப்யூட்டருக்கு போயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த டூல் யூஸ் பண்ணி எஃப்ஆர்ஐபி ரிமூவ் பண்ணாலும் சரி, ரிமூவ் பண்ணிக்கலாம், எது பண்ணாலும் சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ளாஷ் மட்டும் பண்ணக்கூடாது. உங்கள் வேலை முடிஞ்ச உடனே இதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. சில சமயம் உங்கள் வேலை முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஸ்கனெக்ட் ஆயிரும். அப்படி ஆகலை அப்படின்னா இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் யூஎஸ்பி சர்வர் கொடுத்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து இன்னும் கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். ஓகேவா? காட்டினதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துடலாம். இவ்வளோ தான் ப்ரோ போர்ட் ஷேரிங்கு. இதுக்கப்புறம் வந்து டேங்கிள் ஷேரிங் இருக்குது. டேங்கிள் ஷேரிங் வந்து விர்ச்சுவல் கீங்கிற டூலில் யூஸ் பண்ணலாம். அந்த வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். ஆனால் அது ஒர்த்து கிடையாது. ஏன்னா டேங்கிள் ஷேரிங் எல்லாம் பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள்கிட்ட டேங்கிள் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சிக்மா வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த யூஎஸ்பி ஓவர் ஈத்தர்நெட் இருக்குது பார்த்தீங்களா, யூஎஸ்பி ஓவர் ஈத்தர்நெட்டு, அதுக்கப்புறம் யூஎஸ்பி ஓவர் நெட்வொர்க், இது ரெண்டுலேயுமே வந்து உங்கள் சிக்மா பாக்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி யூஏடி ப்ரோ இந்த மாதிரி பாக்ஸை வந்து டேங்கில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அந்த வீடியோ வந்து தனியாக போடுறேன். பேசிக்கலாக யூஎஸ்பி நெட்வொர்க்கு போர்ட் ஷேரிங்கு இவ்வளோ தான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. விர்ச்சுவல் ஹியர் மட்டும்தான் இருக்குது. அது வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் போடுறேன். ஆனால் அந்தளவுக்கு அது தேவைப்படாது. ஓகேவா? தேவைப்பட்டு யாரும் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோவும் போட்டுடலாம். அதுவும் பெரிய விஷயம் கிடையாது. இதே மாதிரி தான் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிடணும், கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணிடணும், யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? போர்ட் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். போர்ட் ஷேரிங்லாம் ரொம்ப ஆகா ஓகோலாம் கிடையாது, சிம்பிள். நானே பார்த்தீங்கன்னா வடக்கு நண்பரோட வீடியோ பார்த்தா கற்றுக்கிட்டேன். ஓகேவா? நீங்களும் இது மாதிரி யூடியூப்பில் நிறைய வடக்கு நண்பர் வீடியோ இருக்குது. எந்த சந்தேகமாக இருந்தாலும் மொபைல் ஃபீல்டை பற்றி யூடியூப்பில் பார்த்தே கற்றுக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் வேறு ஏதாவது டாபிக் எடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை எடுத்துட்றேன். இவ்வளோ தான் ப்ரோ போர்ட் ஷேரிங். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.